திமுகவை எந்த கொம்பனாலும் தொட முடியாது முதல்வர் மு.க. ஸ்டாலின். நடிகர் கமலஹாசனின் சொத்து இவ்வளவு கோடியா? பாஜக மீது சாஃப்ட் கார்னர் காட்டும் விஜய். 40 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினி கமல் கூட்டணி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஜனநாயகத்தை காக்க எந்த தியாகத்தையும் செய்யவும் திமுகவினர் தயாராக உள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருமண விழாவில் பேசிய அவர் திமுகவை ஒழிக்க யார் யாரோ வந்து சென்றதாகவும், ஆனால் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது எனவும் குறிப்பிட்டார். SIRக்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருந்தாலும் அதன் பணிகளை உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டியது அவசியம் என்றும் முதல்வர் வலியுறுத்தினார். விண்வெளி நாயகன் கமலஹாசன் தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடினார். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக திரையில் கோலோச்சி வரும் அவர் சுமார் 450 கோடிக்கும் அதிகமான சொத்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. அவரின் ஆடம்பரமான வாழ்க்கையின் பட்டியல் இதோ. கரூர் துயரத்துக்கு பிறகு பிஜேபி மீது விஜய் சாஃப்ட் கார்னர் காட்டுவதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். பரப்புரைகளில் பாசிசம் என பிஜேபியை விமர்சித்து வந்த விஜய் தற்போது பொதுக்குழுவில் அதே மாதிரி ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை என்கின்றனர். SIRக்கு எதிராக நிறைவேற்றிய தீர்மானத்தில் கூட தேர்தல் கமிஷனை மட்டுமே சாடியுள்ளதால் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விஜய் அச்சாரம் போடுகிறாரோ என்ற சந்தேகம் எழுவதாக தெரிவிக்கின்றனர். ரஜினிகாந்த் நடிப்பில் சுந்தர் சி இயக்கும் படத்தை நடிகர் கமலஹாசன் தயாரிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படம் 2027 பொங்கலை முன்னிட்டு வெளியாகும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சூப்பர் ஹிட் படமான அருணாச்சலம் திரைப்படத்திற்கு பிறகு ரஜினிகாந்த் சுந்தர் சி கூட்டணி இணைகிறது. கடைசியாக 1985 ஹிந்தியில் வெளியான கிராப்தார் திரைப்படத்தில் கமலும் ரஜினியும் இணைந்து நடித்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.